வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. இன்றைக்கி டெலிவரிலாம் முடிச்சிட்டேன். குமரன் தியேட்டர், மடிப்பாக்கம், உள்ளகரம் பக்கத்தில், ரொம்ப பக்கத்தில் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன். எல்லாருமே பிரண்டை தொக்கு, வத்த குழம்பு, தக்காளி தொக்கு கேட்டிருந்தாங்க. எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ சேலம், ஈரோடு, திருச்சிக்கு நம்மளால் போக முடியாது இல்லையா? அதனால் அது எஸ்டி குறையில் பேக் பண்ணி வண்டியில் வச்சுக்கினேன். அது எத்தனை கொடுத்தா ஒன்றும் இல்லைங்க. இப்போ கோயம்புத்தூருக்கு இப்போ நான் கொடுத்தேன்னு வச்சிங்களேன், நாளைக்கு காலையில் ஒரு 10 மணிக்குள்ளே அது கரெக்டாக போயிடும். அது கன்று மாதிரி போயிடுது. கோயம்புத்தூர், சேலம், ஈரோடுக்கெல்லாம் கன்று மாதிரி போயிடுது. ஆனால் சென்னையில் இந்த டைமில் நான் கொடுத்தா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விருகம்பாக்கம் நான் கொடுத்தேன்னு வச்சிங்களேன், போக மாட்டேங்குது. 1 நாள் 2 நாள் 3 நாள் ஆகுது. அதுவசம் மேக்ஸிமம் நானே கஷ்டமோ நஷ்டமோ போயிட்டு வந்துடுது. ஏன் சென்னையில் சரியாக டெலிவரி தரமாட்டாங்கன்னு தெரில. அதனால தான் இப்போ எஸ்டி கொரியர் ஒன்று இருக்குங்க. அங்கே எடுத்துன்னு கொடுத்துட்டா நாளைக்கு இப்போ டிஸ்பேச் பண்ணுறாங்க, நம்மளுக்கு பில்லெல்லாம் அனுப்பிச்சிடுவாங்க. 30 ரூபா, லோக்கல் 30 ரூபா, அடுத்து 40 ரூபா, அந்த மாதிரி. ஓகே, அது கொடுத்துலான்னு தான் வந்துட்டுருக்கேன். கொடுத்துட்டா ஒரு வேலை முடிஞ்சிடும். எல்லாம் டயர்டாக தான் இருக்குது. முதல்ல காஃபி ஒன்று சாப்பிடணும், தலை பின்னு வலிக்குது. நேரத்தை எடுத்துங்களா. இதுதான் எஸ்டி கொரியர். காரணம் தப்பு சொல்லி பாருங்க இடம். சார் வணக்கம் சார், ஓப்பன் பண்ணுங்கள் சார். ஓகே சார். ஸோ 1 2 3 4 இது 1 இன்ச். ஓகே சார், வரேன் சார். போட்டு அனுப்பிச்சிடுறீங்களா? பாய், குயிக் குயிக் குயிக். பாய் பாய் சொல்லு. பாய் பாய். ஃபோன் பேசுகிறீங்களோ? பார்த்து வெளியே வந்துடாத, பள்ளமாக இருக்குது. ஓகே, உங்களுக்கும் பிரண்டை தொக்கு, வத்தகம் வேணா சொல்லுங்கள், அனுப்பிச்சி வச்சிடுறோம். இப்போ நான் நிற்கிறது வேளச்சேரி ஏரிக்கரை ரோடு. இங்கே தான் நான் இருக்கேன். ஓகேங்களா? நிறைய பேர் இன்னும் நிறைய பேர் தெரிலனா எங்கன்னா இருக்கீங்க? திருச்சியில் இருக்கீங்களா, மதுரையில் இருக்கீங்களா, சேலங்க? வேளச்சேரி, சென்னை வேளச்சேரி தான் நான் இருக்கேன். இந்த பில்டிங்க்கு பேக் சைடு அங்கே இருட்டாக இருக்க, போய் பார்த்தா தெரியுமா? ஃபுல்லாக அது ஏரி. அது ஃபுல்லாக ஒரு 2 கிலோமீட்டர் ஏரி. இருட்டாக இருக்குது. பகலில் பார்த்தா நல்லா தெரியும். நான்லாம் எங்கள் ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்களும் பார்க்குறீங்க. எனக்கும் உங்கள் ஏரியாவில் பார்க்கணுன்னு ஆசை. ஆனால் நம்மளால் எங்கேயும் போக முடியாது. காலைல போய்ட்டு சாயங்காலம் வரணும். காலைல தம்பியை குளிப்பாட்டணும், ரெடியாக இருக்கும். அதே மாதிரி சாயங்காலம் போய்ட்டு அவனை பாய் போட்டிருப்பாங்க, அவங்ககிட்ட பேசிட்டு கீஸ்ட்டு டெய்லி அவங்ககிட்ட ஒரு 1 ஹவர் 2 ஹவர் 3 ஹவர் கூட இருந்தால் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுதான். ஓகே, தேங்க்யூ. நீங்கள் நம்ம வீட்டுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் வாங்க. நன்றி நன்றி நன்றி.